வணக்கம். டிராஃப்டிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்ட் அசெம்பிளி அப்படின்னா என்னன்னு பார்த்துறோம். கான்ஸ்டிட்யூவன்ட் அசெம்பிளி இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இந்த ஸ்பெஷல் பாடி, இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்களா, இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக தான். இந்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, இந்த ஸ்பெஷல் பாடி, இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 பேர் இருந்தாங்க. 292 பேர் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ்லேருந்து வந்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். ஆனால் அங்கே எலெக்ஷன் நடந்து அங்கே லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து இங்கே கிங்ஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 4 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ். சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்னா பிரிட்டிஷ் டேரெக்டாக ஆட்சி பண்ணுவாங்க. இங்கே எலெக்ஷன்ஸ் எதுவும் நடக்காது. பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான் இங்கே ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பார்ட்டிஷன் ஆனிச்சு 1947. இந்தியாவும் முஸ்லீமும் பிரிஞ்சபோது முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ்லாம் இந்த குரூப்பை விட்டுட்டு வெளியில் போய் பாகிஸ்தான் போயிட்டாங்க. அப்புறம் மெம்பர்ஸ் 299 தான் ரெடியூஸ் ஆனாங்க. அடுத்து இந்த மெம்பர்ஸ் எப்படி சூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல இன்டைரக்ட் எலெக்ஷன் நடந்தது. இன்டைரக்ட் எலெக்ஷன்னா பீப்புள்ஸ் ப்ரொவிஷனல் அசம்பிளிஸில் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கான பீப்புளை செலக்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு ஒருத்தர்னா ஒரு மெம்பர், 10 லட்சம் பேருக்கு ஒரு மெம்பர் அப்படின்ற ரேஷியோவில் செலக்ட் பண்ணாங்க. அடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் ரூலர்ஸே நாமினேட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கிடையாது. ஸோ பார்ஷியலி எலெக்டடா, பார்ஷியலி நாமினேட்டடா. பாதி எலெக்ஷன் முறையில் இந்த மெம்பர்ஸை தேர்ந்தெடுத்தாங்க, பாதி நாமினேஷன் முறையில் இந்த மெம்பர்ஸை தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9 டிசம்பர் 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கும். இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கும். அடுத்து 11 டிசம்பர் 1946 ராஜேந்திர பிரசாத் எலெக்ட் ஆயிருப்பார் பிரசிடென்ட்டா. அதுக்கு முன்னாடி சச்சிதானந்த சின்ஹா எலெக்ட் ஆயிருப்பாரு. அவர் டெம்பரரியா எலெக்ட் ஆயிருப்பாரு. இவர் பெர்மனண்டா அதுக்கப்புறம் எலெக்ட் ஆயிருப்பாரு. அடுத்து 29 ஆகஸ்ட் 1947 இதுல டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் ஆகும். 7 பேரை கொண்டு டிராஃப்டிங் கமிட்டி 29 ஆகஸ்ட் 1947 உருவாகும். 26 நவம்பர் 1949 கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சில சேஞ்சஸ் கொண்டு 26 ஜனவரி 1915 கான்ஸ்டியூஷன் அமலுக்கே வந்துடும். இதனால இந்த நாளை நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் கமிட்டிஸ் பார்ப்போம். தேங்க்யூ.